ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் பிரியாணியை மிஞ்சிற அளவுக்கு ஒரு பிரியாணி தான் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, காளான் பிரியாணி தான். அதுக்கு நான் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் கட் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கூடுதலாக கொஞ்சம் நம்ம நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யோட டேஸ்ட்டு தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய் போட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுருங்க. நல்லா நைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு ரைஸ் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நீங்கள் வேணால் ஒரு 4, 5 முந்திரி கூட நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாமே கட் பண்ணதை போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா வதங்கணும். அவசரப்படாதீங்க. பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கணும்னா நல்லா நம்ம பொறுமையாக செய்யணும். அந்தளவுக்கு கொஞ்சம் சிம்லேயே வச்சு செய்யுங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம பார்த்துட்டு செஞ்சால் தான் பிரியாணி ரொம்பவே சுவை கூடுதலாக கிடைக்கும். அதுக்கப்புறமா மஷ்ரூம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் அந்த நெய்யில் வதங்கி நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா பாருங்கள், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு 1 கிளாஸ் ரைஸ்னால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு பாருங்கள், அந்த தண்ணி நம்ம கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி ஆட் பண்ணி வைக்கிறோம். இந்தளவுக்கு கொதித்து வந்துடுச்சு. நம்ம லைட்டாக ஊற வச்ச ரைஸை நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக கூட நீங்கள் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா விசில் வச்சுருங்க. ஒரு 2 விசில் வச்சதுக்கப்புறமா பாருங்கள், நம்மளுக்கு எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ரொம்பவே வாசனையாக டேஸ்ட்டான பிரியாணி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சூப்பராக நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.